ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தங்கம் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை கல்யாணத்துக்கு நகை எடுக்க காசும் சேர்த்து வச்சுட்ருக்கீங்கன்னா, அப்போ உங்களுக்கான செம ஷாக்கிங்கான நியூஸ் வந்திருக்கு. ஆமாங்க, இனிமே தங்க விலை உயர்வை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. மத்திய அரசு இப்போ அதிரடியாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. தங்கம் மற்றும் வெள்ளி விலை தாறுமாறாக ஏறப்போகுது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உலக அரசியல் காரணம் என்ன? அது என்ன விஷயம்? இனிமே தங்க விலை எந்த அளவுக்கு உயரும்? வாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தலாம். இப்போ ஈரான் நாட்டில் பெரிய போர் சூழல் பார்த்தீங்கன்னா நிலவிட்டு வரது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற ஹார்மஸ் ஜலசக்தி மூடப்பட்டு உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பார்த்தீங்கன்னா கடுமையாக உயர்ந்திருக்கு. பொதுவாக உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்னா நம்ம ஊரில் பெட்ரோல் டீசல் விலையும் உடனே ஏறும். ஆனால் மக்கள் மேலே ஒரு பெரிய பொருளாதார சுமையை ஏற்றக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம இந்திய அரசு இப்போதைக்கு பெட்ரோல் டீசல் விலை ஏற்றாமல் அதிக விலை கொடுத்து கச்சா எண்ணெயை வாங்கி சமாளிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலைமையை சமாளிக்க ரீசெண்டாக நம்ம பிரதமர் மோடி மக்கள்கிட்ட ஒரு முக்கியமான கோரிக்கையை வச்சார். அதாவது இந்தியாவுடைய அந்நிய செலவாணியை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் மிச்சப்படுத்தணும். அதனால் அடுத்த ஒரு வருஷத்துக்கு மக்கள் யாரும் தங்கம் வாங்காதீங்க, ஆடம்பரமாக செலவு பண்ணாதீங்க, வெளிநாட்டுக்கு டூர் போகாதீங்கன்ட்டு கேட்டுக்கிட்டாரு. ஆனால் இந்தியா தன் கையில் வச்சுருக்க அமெரிக்கா டாலரை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இப்போ அதிக விலைக்கு கச்சா எண்ணெயை வாங்க வேண்டியிருக்கு. இந்த நேரத்தில் மக்கள் அதிகமாக தங்கம் வாங்கினாங்கன்னா அதை இறக்குமதி செய்யறதுக்காகவே நம்ம டாலர் பார்த்தீங்கன்னா காலி ஆயிரும். அதனால தான் நம்ம இந்தியா ரூபாயோட மதிப்பு தொடர்ந்து சரிவை சந்திச்சுட்டு வருது. பிரதமர் மோடி இது மட்டும் சொல்லலை, பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைக்கிறதுக்காக மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமு, ஆன்லைன் மீட்டிங் இதெல்லாம் ஆரம்பிங்க சொல்லியிருக்காங்க. ஸ்கூலில் கூட ஆன்லைன் கிளாஸ் வச்சு சமாளிக்க அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ அப்போவே நிறைய பேருக்கு டவுட் வந்தாச்சு, என்னடா இது தங்கம் வாங்க வேணாம்னு சொல்கிறாங்களே, ஒருவேளை இறக்குமதி வரியை இம்போர்ட் டியூட்டியை ஏற்ற போகிறாங்களா அப்படின்னு டவுட் வந்திருக்கும். நம்ம நினைச்ச மாதிரி இப்போ ஒரு அதிரடியான அறிவிப்பு வந்திருக்கு. தங்கம் வெள்ளி மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு இப்போ அதிரடியாக உயர்த்தியிருக்காங்க. இது வரைக்கும் 6% இருந்த தங்கம் மற்றும் வெள்ளிக்கான இறக்குமதி வரி இப்போ ஒரே அடியாக பார்த்தீங்கன்னா 15% உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த வரி உயர்வு அறிவிக்கப்பட்ட இன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக அமலுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். நகைக்கடைக்காரங்களாம் இதுக்கு மேலே 2 மடங்கு அதிக வரி கட்டி தான் தங்கத்தை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும். அந்த சுமை மொத்தமாக பார்த்தீங்கன்னா நகை வாங்குற நம்ம தலையில் தான் பார்த்தீங்கன்னா விழப்போகுது. தங்கம் விலை அதிகமாக இருந்தால் மக்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வாங்குறத குறைச்சிப்பாங்க. அதனால் நம்ம நாட்டு காசும் மிச்சமாகும். ஸோ இது மாதிரி ஒரு கடுமையான பொருளாதார முடிவை தான் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இப்போ எடுத்திருக்காங்க. ஸோ மக்களே, இதுதான் இப்போதைய நிலைமை. சென்னையில் நேற்று நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு 14,330 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,14,468 ரூபாய்க்கும் வித்தாச்சு. வெள்ளி ஒரு கிலோ 3 லட்சம் ரூபாயாக இருந்துச்சு. ஆனால் இந்த இறக்குமதி வரி உயர்வு பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்றதுனால இனிமேல் தங்கம் வெள்ளி விலை இன்னும் பல மடங்கு உயரும் சொல்லலாம். ஒருவேளை ஈரான் போர் முடிஞ்சு நிலைமை சரியாச்சுன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த வரியை குறைப்பாங்க. இந்த விலை உயர்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாட்டுக்காக இப்போதைக்கு தங்கம் வாங்குறத நிறுத்தி வைக்கலாமா, இல்லை தங்கம் மட்டும்தான் நமக்கு சேமிப்பு, விலை ஏறினாலும் வாங்கியே தீரணுமா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கேட்க கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.